எனக்கு செலவாகினது 16 லட்சம் ரூபா. 16 லட்சம். என்னன்னு சொன்னா இது 9 விதமான சரி ஏன்னா தலைவெல்லாம் போட்டு வரணும். உதாரணத்துக்கு 38,000 ரூபா முடியுமென்னு சொன்ன ஒரு ஸ்கேர் கட்ட ஆரஞ்சு கல்ல இப்போ குளோபலா கட்டுவோம்னு சொன்னா 8,000 ரூபா காசு மிச்சம் பெறும். பொருள் எதுவுமே வாங்கவில்லை, பொருளாட்டு வாங்கி நான் தான் செய்திருக்கிறேன். இல்லை வணக்கம் வரவுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் இலங்கையில யாழ்ப்பாணத்தில் இளவாலை நல்லாயன் வீதியில் நிற்கிறோம். இந்த இடத்துல ஒரு அண்ணாவரால் வித்தியாசமான முறையில் ஒரு புதிய வகையான ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கின்றார். அந்த இயந்திரம் தொடர்பாகவும் அந்த அண்ணாவினுடைய வேலைத்தளம் தொடர்பாகவும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் வாரீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தொடர்ச்சி வாங்க, நாங்கள் அந்த அண்ணாவோட காட்சி பார்ப்போம். இதான் இளவாலை நல்லாயன் வீதி பாருங்க. தானே புதுவிதமாக அந்த இயந்திரத்தை கண்டுபிடிச்சு அந்த இயந்திரத்தின் மூலம் தன்னுடைய வேலையும் இலக்குப்படுத்தி குறிப்பிட்ட நேரத்தில் அதிக அளவான அந்த கல்லுகளை உற்பத்தி செய்து கொண்டிருப்பார். இலங்கையிலே இந்த கட்டட வேலைகளை பார்த்தீங்கன்னா துரிதமான கதியில் இந்த கட்டட வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. நிறைய அபிவிருத்திகள் நடந்து கொண்டிருக்குது. இந்த கட்டட வேலைகளுக்கான பிளாக் கல், அதாவது ரெடிமேட் கல் என்று சொல்லிவிடும், ஏன்னா மிஷின் கட் கல்லுகளை அண்ணா உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார். நிறைய கல்லுகள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறாங்க. இது எங்களோட சாதாரணமான கல்லுகள். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் பிளாக் கல். தென்னிலங்கை பகுதிகளில் அதிகமாக இந்த கல்லுகளை தான் பயன்படுத்துகிறோம். சாதாரண கல்லை விட இது கொஞ்சம் அகலமும் கூட, பாருங்க, நீளமும் கூட அகலமும் கூட பெரிய கல்லுகளாக. எல்லாம் வேற வேற இடங்களுக்கு போக போகுது, அடிச்சு வச்சுக்கிடாது கல் போக போகுது. வேறங்க கல்லில் பார்க்க நல்ல வடிவா இருக்குண்ணே, நல்ல ஷேப்பா. சின்ன சல்லியும் மற்ற கொங்குரீட்டும் போட்டிருக்கேன், மற்ற கலவையிலெல்லாம் போட்டு நல்ல வைரமாகறாக்கு. இதை இப்போ நேற்று அறிஞ்சினீங்களோ? இவருங்க இது நேற்று தான் அறிஞ்சு விட்டுருக்கிறார். இது காய வச்சிருக்கு, நீட்டாக இருக்குண்ணே. எல்லா கல்லுகளும் அந்த நேர்த்தியாக இருக்குது பாருங்க. இந்த கல் நேற்று தானே மறைஞ்சவர் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஈரம் கொஞ்சம் காய இல்லை, இருக்கமாக தான் இருக்குது. இன்னும் காய வேணும். இதுகள் வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. உங்களோட பேரை சொல்லுங்க. என் பேர் டிலான் ரபீஸ். எத்தனை வருஷமா இந்த தொழில இருக்கிறீங்க? எந்த ஆரம்ப வேலை மேசன் வேலை தான். நான் ஒரு 2013 பிறகு தான் ஒரு பஸ் வேலை பழகினது, கெனடி பஸ் ஒன்று சொல்லி. அதோட வெல்டிங் சம்பந்தம், மற்றது சட்ரிங், வயரிங், பிளம்பிங் சகலதும் செய்யக்கூடிய மாதிரி எல்லாமே இருக்குது இப்போ. ரைட் ரைட். இப்படி ஒரு புதுசாக மிஷினை கண்டுபிடிக்கணும், அதே நேரம் நீங்களும் புதுசாக ஒரு வேலை தளத்தை உருவாக்கணும், ஆக்களை வச்சு செய்யணும்னு அப்படி ஐடியா உங்களுக்கு? சவுதியில் வேலை செய்தேன் நான். அப்போ அதால் அங்கே உள்ள நடைமுறைக்கு இதே குளோபலாக்கு இங்கே உற்பத்தி செய்து விற்கணும்னு ஆரம்பிக்கிறேன். சவுதியில் எத்தனை வருஷம்? 4.5 வருஷமே இல்லை. 4 வருஷம். இதுதான் மேசன் வேலை தான். மேசன் வேலை, சட்டிங் வேலை, கம்பி வேலை செய்யணும். சும்மா ஒரு ஆசை உண்டு, என்ன பொருளாக இருந்தாலும் செய்யணும், பொருள் வாங்கக்கூடாதுன்றதுக்காக. பொருள் ஒரு மிஷின் வேண்டாம் போனோம்னு சொன்னால் என்ன, ஒரு உதாரணத்துக்கு 4 லட்சம் ரூபா முடியும்னு சொன்னேன். நானே செய்வதா இருந்தால் 2 லட்சம் ரூபா, 2 லட்சத்தில் அடிக்கலாம். ஆனால் நான் செய்த பெறுமதிக்கெல்லாம் 4 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே இருக்கு. சரி, இந்த மிஷினரிஸுக்கான அந்த மூலப்பொருட்கள் எல்லாமே இங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருந்ததோ? சாதாரண இரும்பு ஹார்ட்வேர்லேயே எல்லா பொருளையும் எடுக்கிறது சொன்னால் பழைய மிஷின் ஐடியாவில் அப்படி அங்கே பார்த்து செய்தீங்களா? இல்லை இல்லை, அது நீங்கள் அங்க சவுதியில கல்லு மட்டும் தான் கட்டி இருக்கிறேன். நான் மிஷினரின்னு சொல்லி ஒரு மிஷின் செய்த ஆரம்பத்துல 12 லட்சம் ரூபாய் லாஸ்ட். அதோட அந்த மிஷினை விட்டுட்டு ஒரு சின்னத்தை வாங்கி
அப்புறம் இன்னொன்று கொஞ்சம் பெருசா, அப்புறம் இன்னும் ஒன்று பெருசா இப்போ 3வது இயக்கம். ரைட் அப்போ கிட்டத்தட்ட அந்த மிஷின் எல்லாத்துக்கும் ஆனால் செலவுகள் வந்து எவ்வளோ இருக்கும் இப்போ நீங்கள் தயாரித்த மிஷின்கள் இந்த செலவுகள் டோட்டலாக ஒரு 60 லட்சம். 60 லட்சம் அடிக்கும். இதை சாதாரணமாக இந்த இந்த கல்லுகள் வாங்குறதுக்கும் அதாவது நீங்களே இந்த மிஷினை தயாரித்து கல்லை உற்பத்தி செய்ததால உங்களை செலவு அப்படி மீதப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. என்னோட வருமானம் குறைவு, நான் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உதாரணத்துக்கு பேங்க்ல அடகு வச்சு விட்டு நகை வெளியில வட்டிக்கு மட்டும் தான் இப்படி எல்லாம் செய்து முடிச்சிருக்கிறேன். அப்ப ஓரளவுக்கு தான் இப்போ செய்து முடிச்சாதான் திரும்ப இந்த வருஷம் போன வருஷம் கடைசிக்கு எல்லா மிஷினரையும் செய்து முடிச்சாச்சு. ஆனால் இன்னும் ஐடியா இருக்கு, வடை ஊத்துற மிஷின் ஒன்று செய்யறதுக்கு, மற்றது ரொட்டி வெட்டுற மிஷின் உண்டு, மற்ற வடை போடுற மிஷின் ஒன்று செய்த குறையில இருக்கு. அது அந்த அப்படியே விட்டுட்டேன். அது யாரும் கேட்டால் மட்டும் செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. வேணும் ஒரு தவணை முறையில் செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதுக்கு முதலே அட்வான்ஸ் எல்லாம் தரக்கூடிய அது பாரத பொறுத்து காய்ச்சி பேசி செய்யலாம். மற்றது வந்து இப்போ இதில் வந்து எத்தனை மிஷின் செய்திருக்கிறீங்க? 3 மிஷின் செய்திருக்கிறேன். 1 விற்பனைக்கு செய்திருக்கிறேன். ஒரு நண்பர் ஒரு ஆள் கேட்டபடியா. அப்போ சாதாரணமாக நீங்கள் அந்த உற்பத்தி செய்த மிஷின்ல இருந்து இப்போ வருமானம் அப்படி எடுத்திருக்கிறீங்களோ? வருமானம் எடுத்து தான் ஓரளவு கிலோமீட்டர் கொண்டு இருக்கு. ஃபுல்லாக இது இந்த மிஷினரிக்கு செலவழிச்ச வருமானம் இன்னும் எடுக்க இல்லை. எத்தனை கல் உற்பத்தி செய்திருப்பீங்க? இப்போ இதுவரை ஆழமும் குளோ பிளாக்லன்னு சொன்னா ஒரு 18 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு கல் குளோ பிளாக். அந்த கல் வந்து ஒரு 4500 கல் வெளியேற்றிருக்கேன். சரி. இன்னொரு கல் இருக்கு 14 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு. அந்த கல் வந்து ஒரு 30 தான் அந்த மிஷினரி கடைசியா செய்து முடித்தபடியா ஒரு 1500 கல் தான் வெளியேறி இருக்கு. தென்னிலங்கை பகுதிகளில் இப்படியான கல்லுகள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். வந்து அதிகமான கேள்வி இருக்குது. யாழ்ப்பாணத்துல இந்த கல்லுக்கான கேள்வி எப்படி இருக்குது? இந்த கல்லுல என்ன கட்டுமானத்துல லாபம்னு சொன்னா, ஒரு ஸ்கேர் சாதாரணமா இங்க எல்லாம் பழமையான கல் கட்டுவோம்னு சொன்னால் 162 கல் பிடிக்கும். 8 இன்ச்சுக்கு 14 இன்ச்சு கல் கட்டுவோமா இருந்தால் 119 கல் ஒரு ஸ்கேருக்கு பிடிக்கும். அதே மாதிரி குளோ பிளாக்ல இருக்கு 9 இன்ச்சுக்கு 18 இன்ச்சு, அதை கட்டுவோமா இருந்தால் 78 கல் ஒரு ஸ்கேருக்கு பிடிக்கும். இதுல லேபர் சார்ஜுகள் குறையும், மெட்டீரியல் சீமேந்து கலவைகள் குறையும். ஒரு உதாரணத்துக்கு 38,000 முடியும்னு சொன்ன ஒரு ஸ்கேர் கட்ட ஆரஞ்சு கல்ல இப்போ குளோ பிளாக் கட்டுவோம்னு சொன்னால் 8,000 காசு மிச்சம் வரும். அது அந்த 8,000 காசு எனக்காக இல்லை, அது வீட்டுக்காரருக்கு தான் அந்த காசு மிச்சம். என்னோட நேரடியாக தொடர்பு கொண்டு செய்தா 38,000 வளமையான கான்ட்ராக்ட் போகுது. அந்த கான்ட்ராக்ட்ல நான் 30,500 செய்து கொடுக்குறேன். சரி. நீங்க இப்ப 2 கல்லும் செய்றீங்களோ? அந்த நார்மலா ஊர்கல்லுகளும் செய்றீங்க? ஒரு கல்லும் இருக்கு அண்ணா, அரேஞ்ச கல்லுகள் எல்லாம் இருக்கு. ஒவ்வொரு கல்லு தொடர்பாகவும் விளக்கம் கேட்டு பார்ப்போம். இது இந்த கல் என்ன மாதிரி? இது வந்து வளமையான ஆரஞ்சு கல். ஆரஞ்சு இதான் நாங்கள் சாதாரணமா எல்லா இடத்துலயும் பார்க்குற கல். இது வந்து 8 இன்ச்சு கல். 8 இன்ச்சு 14 இன்ச்சு நீளம். இது வந்து 9 இன்ச்சு உயரம் 18 இன்ச்சு நீளம். ரைட். இந்த கல்லுக்கு மட்டும் இந்த ஓட்டியாச்சு இருக்கு. இது வந்து குளோ பிளாக். இதுல நன்மைகள் என்னன்னு இருக்குன்னு சொன்னா, கட்டுமான செலவுல ஒன்று இருக்கு. மற்றது வந்து வீட்டுக்கான அத்திவார வெயிட் இல்லை, மற்ற வீட்டு சுவர் வடிப்பு இல்லை, அப்படியானது. இதுல அந்த இது இல்லை. இது சொலிட் பிளாக். இதுல வளமையான இங்க உள்ள கல்லுன்ற கல்லத்தான் உயரம் நீளம் கூட. இதுல 119 கல் ஒரு ஸ்கேர். அப்ப அதேண்டா இது குளோ பிளாக்னு சொன்னா 78 கல் ஒரு ஸ்கேர். இது 162 கல் வளமையான கல். 162 கல் 162 கல். இதுக்கான இந்த உள்ளூடுகள் என்ன மாதிரி இருக்கு? உள்ளூடு சாதாரணமா ஜல்லியும் மணலும் சீமெண்டும். நான் வேற இடத்த மற்ற கல்லுகளை பார்க்க இந்த கல்லுகள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த சீமெந்தில் கொஞ்சம் கூட மாதிரி அப்படி போட்டு என்ன சொன்னா டஸ்ட்ல நான் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அது மெட்டீரியல் ஒத்து போவே இல்லை. அதனால எல்லாம் வந்து சீமெந்து ஜல்லி மணல் எல்லாம் தரமாக தான் கொடுக்குறீங்களா? மற்றபடி உள்ள கல்லுகளை விட இங்க ஒரு 10 ரூபா விலை கூட. வெளிநாட்டுல ஒரு 80 ரூபா கல் போமா இருந்தா என்னட்ட 90 ரூபா. இப்போ ஒரு கல், இப்போ இந்த கல் என்ன விலை? இந்த கல் என்னோட ஆரஞ்சு கோரடி கல் 98 ரூபா. 98 ரூபா. இப்போ இது மற்ற கல் இது வந்து 132 ரூபா. 132 ரூபா. அது வந்து 220 ரூபா. 220. எல்லாம் டிரான்ஸ்போர்ட்டோட தான் சேர்த்து இது விலை. ரைட். நீங்களே கொண்டு இறக்குவீங்க. இப்போ வந்து யாழ்ப்பாணத்துல எந்தெந்த இடங்களுக்கு கொண்டு போக முடியும்? எந்த இடமும் யக்கச்சி வரைக்கும் கொண்டு போய் செய்யலாம். அப்படி போவீங்க. அப்படி என்ன உங்களுக்கு இப்போ கல் வேணுமெண்டா எத்தனை நாளுக்கு முதல் ஆர்டர் கொடுக்கும்? நான் கல் எடுத்தால் 14 நாளைக்கு பிறகுதான் வெளியில அனுப்புறேன். என்னன்னு சொன்னா கல்லை தண்ணி காட்டி இப்போ காய விட்டு தான் வெளியில அனுப்பணும். உண்மையான தேரைக்கு அப்படியே செய்கிறேன். அடுத்த நாளைக்கு அனுப்பலாம். சில வீட்டுக்காரர் ஒத்து போனால் அடுத்த நாளே கொண்டே பறிச்சுட்டு அங்கேயே வச்சு நான் கண்ட்ராக்டே செய்யறேன். இந்த கல்லில் குளோபலா தான் இப்ப நான் கண்ட்ராக்ட்ல செய்து கொண்டு இருக்கிறது. ஏன்னு சொன்னா இங்க உள்ள மேசன் மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் சவுதியில இருந்தபடியா நான் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஈஸியா இருக்கா? ரைட். அப்ப இப்ப வந்து
இந்த இந்த கல்லுக்கான கேள்வி எப்படி இருக்கு யாழ்ப்பாணத்துல? இந்த கல்லு தான் இப்போ ஓட்டத்துல இருக்கு என்ன இருக்கு. இந்த வளம் 8 கல்லு இப்பதான் மிசிஞ்சது. நான் வெளியில பெருசா அறிமுகப்படுத்தல. ஓ இல்லையா? அப்படியும் இருக்கு. ஒரு 1200 கல்லு ஓடி இருக்கு. சாதாரணமா இப்ப நீங்க ஒரு மாதத்துல எத்தனை கல்லுகள் இப்ப நார்மலா ஓடுது உங்களுக்கு? சாதாரண வருமானம் குறைவுதான். மிஷினர் செய்தது இல்லை. இன்னும் ஃபுல்லா வெளியில அறிமுகப்படுத்தி விட இல்லை. இன்னும் இந்த வெளி உலகத்துக்கு தெரியல. எல்லாம் இருக்கிறதே யாழ்ப்பாணத்துல ஆக மேல இளவாலைக்கு இருக்கிறபடியா இது ஊருக்குள்ள செய்யறபடியா வெளியில தெரியலையோ? ரைட். நீங்க இந்த வீடியோக்களை நிறைய மக்கள் பார்ப்போம். அதன் மூலம் நீங்கள் உங்களுக்கான அதாவது விற்பனை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய மக்கள் வந்து உங்களை அந்த ஆர்டர்ஸ் தந்தா உங்களோட உற்பத்தியை நீங்க பெருக்கினாலே அதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை முதலீட்டுக்கு போதுமானதா இருக்கும். சொன்னா எல்லாம் இப்பவே பேங்க்ல அடைய வச்சு மற்ற வெளிவட்டிக்கு மட்டும் தான் இப்ப செய்திருக்கிறோம். முழு மிஷினரியும் இனி மிஷினரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆசைகள் நிறைய இருக்கு. அப்படி இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு நிறைய இது இருக்கு. ஆனா என்னன்னு சொன்னா முதலீடு போதாம இருக்கு. இது எப்படின்னு சொன்னா யாராச்சும் எனக்கு கடன் உதவி தந்தால் திருப்பி கொடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். அப்படி உதவி செய்ய விரும்பினா யாராச்சும் செய்யும். ரைட் ரைட். அப்படின்னா உங்களோட நம்பர் இருக்கா சொல்லுங்க. 077 10 41 457. இது தொடர்பா சொல்லுங்க. இந்த மிஷின் தொடர்பா இது வந்து சாதாரண மிஷின் மிக்சர் வேண்டணும்னு சொன்னா 4,80,000 சீமெந்து குழைக்கிறதானே? ஆமா. இது வேண்டணும்னு சொன்னா 4,80,000 வேணும். இது நான் உற்பத்தி செய்தபடியா எனக்கு 270 தான் முடிஞ்சிருக்கு. சீமெந்து எத்தனை பேக்குகள் குழைக்கக்கூடிய மாதிரி? இது அரை பேக் குழைக்கக்கூடிய கெப்பாசிட்டியில தான் இருக்கு. சிங்கிள் பேஸ் கரண்ட் இருக்கிறபடியா ஒரு பேஸா இருந்தா ஒரு பேக் குழைக்கக்கூடிய மாதிரி ஹை குவாலிட்டியா இருக்கலாம் செய்யலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சாதாரணமா தகரங்கள்லாம் வச்சு எல்லாம் அடிச்சிருக்கிறீங்க. இது தயாரிச்சு எத்தனை 2 வருஷமோ? இந்த மிக்சர் தயாரிச்சு 2 வருஷம். 2 வருஷம். இந்த வரைக்கும் எனக்கு எந்த பிழையும் கொடுக்கல. இன்னொன்று இருக்கு. இது முதல் ஆரம்பத்துல பட்டியால தான் கலவை போடுறது. இது பிறகு இன்னொன்று ஐடியா யோசிச்சு பார்த்து வீலர்ல கொண்டு ஒரு கலவையை வச்சிருந்தால் அடுத்தது இங்க குழைச்சு கொண்டிருக்க ஒன்று ரெடியா இருக்கு. அடுத்தது ஆட்டோமேட்டிக்காவே மிஷின்ல செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இது எத்தனை ஒரு கடகத்தை விட கூட? இது வண்டல் பெருசு. என்னன்னு சொன்னா 5 கடகத்துக்கான அளவு. இது எனக்கு 2 தடவை போட்டோம்னு சொன்னா சரி. அங்க அதுக்கான அளவு 2 தடவை போட்டோம்னு சொன்னா போட்டா கிளவர். ரைட் ரைட். இது என்னன்னு சொன்னால் அங்க ஒரு கலவை குழைக்கும் போது இங்க இன்னொரு கலவைக்கான ரெடியா வச்சிருக்கலாம். எல்லாம் தகர ரம்தான். பழைய தேவையற்ற பொருளை தான் வச்சு கூடுதலா செய்திருக்கிறேன். 5 பட்டினா 2 தரம் போட்டா 10 பட்டி வேணும். வேணாம் 5 கணக்கு அடிக்க மாட்டேன். 4 கணக்கு தான் அடிப்பேன். 4 பட்டி 4 பட்டி கணக்கு தான் அடிப்பேன். இல்ல ஒரு 5 கடகத்துக்கான சரி. சரி சரி. எல்லாமே மண்ணெல்லாம் சேர்க்கும் போது 10 கடகத்துக்கான அளவுக்கு வந்துருமா? இது என்னன்னு சொன்னா ஒரு மேசர் இலவா வேலை செய்யக்கூடிய மாதிரி அது அந்த முறையாக செய்திருக்கிறேன். எல்லா அதே நேரம் அடுத்த கலவையும் ரெடியாக இருக்கும்ன்றதுக்காக. இல்லைன்னு சொன்னா தோல்ல தூக்கி போடுறேன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டம். மேலே மோட்டர் இதை இப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னால் போயிடுவோம். இந்த மோட்டருக்கான சுவிட்ச் எல்லாம் இதுல இருக்கு. இது சாதாரண கொய்ஸ் தான். சாமான் மேலே ஏற்ற பயன்படுத்துற கொய்ஸை வச்சு தான் இதை செய்திருக்கிறேன். ரைட் ரைட். பாருங்க மோட்டர் மேலே இருக்கா? இந்த இருக்கு மோட்டர். இந்த மோட்டர் தான் இழுத்து கொடுக்குதா? பாருங்க மோட்டர்ல மேலே எழும்புதா? கஷ்டப்படத்தவில்லை. இதுக்குள்ள ஃபில் பண்ணிக்கிட்டா அது அப்படியே கொண்டு அதுக்குள்ள கொட்டும். சரி வரி கொண்டிருக்கும் பாருங்க. இந்த மோட்டர் அங்கே இருக்குது. தலைவெல்லாம் போட்டு பாருங்க. இப்போ என்ன மண்ணும் போட்டுறீங்களா? மண்ணும் செல்லியும் தான் போட்டா இருக்காது. மணலும் அரேஞ்சி செல்லின்றது தான் சொந்தத்துக்கான. கஷ்டப்படவே இது தகரம் தானே? இது கடையில் விற்கிற 2.8 பிளேட். கடையில் விட்டு தான் மலைக்கு செய்யணும். இது எவ்வளோ நேரம் இது குழைக்கும்? இது 5 நிமிஷம் குழைக்கணும்னு சொன்னா ஓகே. இது கெப்பாசிட்டி. ரைட் ரைட். இப்போ அரை பேக்குக்கான சீமெண்ட் போடுறோம். அரை பேக் சீமெண்ட் தான் போடும்போதே போடலாம். என்னன்னு சொன்னா டஸ்ட் பறக்கக்கூடாது. அதுக்கு ஒரு அளவுக்கு செய்கிறேன்.
கஷ்டப்படவே இல்லை ஈஸியாக கூட அடுத்ததாக தண்ணி வாளியால் அள்ளி ஊத்தாமல் இலவாக ஒரு பைப் லைனிங் கொண்டு செய்திருக்கிறேன். பக்கத்திலேயே டேக் வச்சு செய்திருக்கிறேன். இதுக்கான இது தேவையான அளவு திறந்து பிடிக்கிற வழியா கொஞ்சம் இலவாக இருக்கும் எல்லாத்துக்கும். பக்கத்தே டேங்க் இருக்கு. ஆமாம், நீங்களே பார்த்து பார்த்து கணக்காக நிப்பாட்டலாமே. ஆமாம், இங்கேயே ஆஃப் பண்ணிக்கலாம். இதுலேயே பக்கத்துலேயே எல்லா பக்கத்தாலையும் அடிக்குது பாருங்க தண்ணி. மற்ற மிஷினில் குழைக்கிறேன்னா இப்போ தண்ணியெல்லாம் நாங்களே கையால் ஊற்றணும். இது எத்தனை எவ்வளவு அரை பேக்கெட் இருக்காங்க. அரை பேக்கெட் இருக்குன்னா எவ்வளவு நேரம் குழைக்கணும்? 5 நிமிஷம் போதுமானது. தண்ணி என்ன எத்தனை லிட்டர் இருக்கு? இது எங்களை கலவை இந்த தண்ணியை பார்க்கும்போதே தெரியும். லிட்டர் கணக்கு விடையில அது அனுபவத்துல தான் அது. எங்களுக்கு ஒரு இடப்பட்ட இலக்கம் இல்ல இருக்கா ஒரு இடப்பட்ட பெருவம் இருந்துச்சுன்னா சரி. கொஞ்ச நேரத்துல படி குழாச்சிட்டு பாத்து கவலை மிக்ஸ் ஆகும். இப்போ என்னன்னு சொன்னா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை நாங்கள் வெளியே எடுத்தோம்னு சொன்னா எங்களை மிஷின் அடிக்க கொண்டே அரைக்கலாம். மற்றபடின்னு சொன்னா கீழே போட்டினா சவால் அடிக்க இன்னொருக்கா ஒரு வேலை ஒன்று இருக்கு. அப்படியான இன்னொருக்கா கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய வேலை ஒன்று இல்லை. ஈஸி வேலை தானே. இது உள்ளுக்கா அப்படியே லொக் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், உள்ளே ஹாஃப் ரவுண்ட்லாம் போட்டுருக்குங்க. புது கஷ்டமும் இல்லை. அப்படியே மிஷினில் இருந்து பார்த்தீங்க எப்படி நீட்டாக குழச்சிருக்கணும் பாருங்க. நீட்டாக இருக்கு. ரைட், அவ்வளோ அண்ணன் பார்த்தீங்களா? ரைட், குழச்சாச்சு. கல்லச்சுக்கான விலையை இதில் கீழே வச்சோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் கலவையை கொண்டு போட்டுக்கலாம் மிஷினில். இது என்னன்னு சொன்னா குழாப்பில் இருக்கிற மிஷின். இது ஒரு சவலால் அடிச்சு கஷ்டப்பட தேவையில்லை. அப்படியே வண்டியில் உணர்ந்து சொன்னா கொட்டினோம்னு சொன்னா சரி. இந்த மிஷின் முதலாவது தயாரிப்பு. ஒரு சின்ன மிஷின் ஒன்று தயாரிச்சேன். 2 கல் அடிக்கிற குழா பிளாக்கு. இதுல இப்போ எத்தனை கல் வரப்போகுது? இதான் 6 கல். 6 கல். இந்த கல் 9.5 இன்ச்சு உயரம், 18 இன்ச்சு நீளம். 78 கல் கட்டினோம்னு சொன்னா ஒரு ஸ்கேர். சரி ஏன்னா ஒரு நிமிஷம் கூட இல்லை போல. முன்னாடி செய்திருந்தேன்னு 10 நிமிஷம் சென்றது. அதால கியர் பாக்ஸ் கொஞ்சம் வேலையா செய்து இப்போ கொஞ்சம் கூடுதல் உடனே எடுக்கக்கூடிய அளவுக்கு செய்திருக்கேன். சிம்பிள் வேலை என்ன. இதுல 6 கல் வந்திருக்கேன். 6 கல் ஹோலோ பிளாக் பார்த்தீங்களா? எல்லாம் அப்படியே நீட்டாக அடிச்சிருக்கேன். ஒரு இடவழி கூட இல்லை. வேற லெவல். சரியான ஈஸி. பார்த்தீங்களா? இது எடுக்கிறதுக்கும் போகிறோம். எடுக்கிறதுக்கும் பொதுவாக வண்டிலே நான் தான் செய்திருக்கேன். வெளியில எதுவுமே வாங்கல. பொருளா பிளேட்டுகள் அப்படி இப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கு. சாதாரண மோட்டர் சைக்கிள் சில்லி எடுத்து அதிலேயே கொஞ்சம் வேலைப்பாடு செய்து எலோவில் ஒட்டி தான் செய்திருக்கு. இங்கே பாருங்க, அண்ணாவே அந்த எடுக்கிறதுக்கான வண்டியே தயாரிச்சிருக்கிறாரு. இங்கே இருக்கிற பொருள் எதுவுமே வாங்கவில்லை. பொருளாட்டு வாங்கி நான் தான் செய்திருக்கிறேன். எல்லாம் ஈஸி தானே. இந்த சொப்னா போற மாதிரி கிடக்குது. இதுக்குள்ள எல்லாம் முழுக்க போல்ஸா ரேசர் வச்சு செய்திருக்கிறேன். சாதாரண பழைய ரேசர் எடுத்து ரிமூவ் பண்ணி செய்திருக்கிறேன். பாத்தீங்களா?
ரைட். வேறு லெவல். உண்மையாக அண்ணா ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி தானே. பார்த்தீங்களா ஏற்கனவே அடித்த கல்லுகள் எல்லாம் கிடக்குது. இப்போ அடித்த புது கல் பார்த்தீங்களா அப்படியே நீட்டாக இருக்கு. வேறு லெவல். இடவழிகள் பாருங்க, எல்லாம் சமனான இடவழி இலையில் கல்லுகள் எல்லாம் இருக்குது, நீட்டாக இருக்கு. இது எத்தனை அடி கல்? இது 18 இன்ச்சு நீளம், 9 இன்ச்சு உயரம், 78 கல், ஒரு ஸ்கொயருக்கான கல். இந்த மிஷின் வந்து 14 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு உயரம், சாதாரண சொலிட் பிளாக் கல்ல. இது வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியான மிஷின். இதில் எத்தனை கல் வரும்? இதில் 7 கல் வரும். 7 கல். அதை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. அட்வான்ஸ். இது இரண்டாவதா செய்த மிஷின் உண்டு. பிரமாதி இப்போ எவ்வளவு வருது இது செய்து முடிய? இந்த பிரமாதி எனக்கு செலவாகினது 16 லட்சம் ரூபா. 16 லட்சம். என்னன்னு சொன்னா இது 9 விதமான அச்சு மாத்தி அடிக்கலாம் இந்த மிஷின். இதுல மாத்தலாம். மிஷின் உண்டு, அச்சுகள் மாத்தி இதுல எல்லா இதையும் பாத்துக்கலாம். இந்த கலருக்கான அச்சு கீழ் கலவை வச்சுட்டேன். இதுக்கு எனக்கு அப்புறமா நீ போட வேண்டிய கலவையை போட்டோம்னு சொன்னா சரி. இது சாதாரணமாக கீழே கொட்டி திருப்பி அள்ளி போடுற வேலையை ஒன்றும் இல்லை. ஃபீல்டர்ல எடுத்திருந்தால் இதுலேயே மிஷின்லேயே போட்டுக்கலாம். மற்றபடி இதில் கலவை போடும்போது வெளியில் சிந்தாமல் சேதாரம் இல்லாமல் எல்லாம் சுற்றி வர தகட்டிலே அப்படி எல்லா வேலையும் முடிக்கலாம். எத்தனை கல் என்ன வரப்போகுது? இதுல 7 கல், 14 இன்ச்சு நீளம், 8 இன்ச்சு உயரம். இதுல 119 கல், ஒரு ஸ்கொயர். மேலதிகம் உள்ள கலவையை வெளியில எடுத்துருவேன். அவ்வளோ காணுமா? அது 7600 RPM, ஒரு 30 செகண்ட் பேப்பரட்டே போதுமானது. இப்போ அங்கே வெளிநாட்டுலேயும் இப்படி தானே? இல்லை, நான் மிஷினரி ஒன்றும் பார்க்கல. அங்கே சாதாரண குளோபல கல் கட்டித்தான் இருக்கு, மேசன் தான். இது சும்மா ஒரு அனுபவம். இந்த ஐடியா வந்து அவங்களுக்கு இது அங்கே உள்ள கல் கட்டினபடியா இங்கே வந்து கொஞ்சம் நானே செய்து பார்த்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக ஒரு ஐடியா. இந்த பிளானிங் இது படங்கள் எல்லாம் நீங்களா? படம் எதுவும் ஒன்றும் இல்லை, எல்லாம் மைண்ட்ல தான். மைண்டாலே யோசிச்சு மைண்டாலே செய்யறது. சரி சரி சரி. இது செய்ய இப்போ ரயல் பாத்தன் அப்படி இல்லையோ? இல்லை, முதல் ஒரு 2 கல் அடிக்கிற மிஷின் செய்யும் போது ரயல் பார்த்து ரொம்ப சிரமப்பட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இலவா இந்த உடனே சக்ஸஸ் ஆகிடுது. ஆமாம். ரைட். இது என்னது? இது இந்த துளாவை ரக்கிறதுக்காக. ஏன்னு சொன்னா கொஞ்சம் வெயிட்டு கூட, அப்போ அதால இது துளா ரக்கிறதுக்கான இது. சரி. இது 2ஆம் தரையும் பைப்ரேட் போட்டுட்டு லெவல் அடிச்சுட்டு அப்படியே கல்ல வழியாக்கணும்னு சொன்னா சரி. சரி. வேற முடிஞ்சானே? சரி, கல்ல பார்ப்போமா? இது வேறுங்க கல் நீட்டாக வந்து. இதில் 7 கல் என்ன? 7 கல், 14 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு வேறு அப்படி இருக்கும். சாதாரண சொலிக்கல். இது நல்ல ஈஸியான வேலையெல்லாம் பார்த்தீங்களா? கல் வந்து இப்படி என்ன கிட்டத்தட்ட இதில் ஒரு நாளைக்கு இதில் எத்தனை அடிப்பீங்க? ஒரு 3 பேரை சேர்ந்தோம்னு சொன்னா 20 பேக்கெட் அடிக்கலாம். நான் 2 பேர் தான் வேலை செய்யறது. எங்களுக்கு அளவா 9 பேக்ஸ் அளவில் முடிச்சிடுவேன். அளவுக்கு அதிகமா அடிக்கிறதும் இல்லை. சொன்னா இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் வேலை செய்யணும், அந்தக்காக சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரியே அடிக்கிறது. அடிச்சாச்சு பாத்தீங்களா? 1000 கல்ல எடுத்தோம்னு சொன்னால் 1000 கல்லுன்னு தேவைக்கே பாவிக்கலாம். ஒரு கல்லு கூட சேதாரம் பெறாது. இதுல அரைக்கல் இருக்கு, காக்கல் இருக்கு, முக்காக்கல் இருக்கு. இதுலயே அடிச்சு நார்மலாவே எடுத்துக்கலாம். இதுல அரைவாசி எப்படி? இதுல அரைக்கல்லுக்கானது இருக்கு, முக்காக்கல்லு காக்கல்லுக்கானது இருக்கு. சேதாரம் குறைவு.
கொஞ்சம் மேசனுக்கு இலவாக லேபருக்கு இலவான இன்னொரு வழி இருக்கு. இந்த கல் எப்படின்னு சொன்னா ஒரு சாதாரணமாக இப்படியே கட்டுவமா இருந்தா சாதாரண ஒரு மேசன் ஒரு மணியாஸ் பிடிச்சு தான் சந்து ஊத்துவார். இது அப்படி இல்லை. இது இப்படியே வச்சிட்டோம்னு சொன்னா இதுல ஒரு ஹொலோ வரும். இந்த ஹொலோவுக்குள்ள நாங்க சீமெந்த போட்டோம்னு சொன்னா லேபருக்கான வேலை கொஞ்சம் குறைவு. அதை சீமெந்த போட்டு தடியால குத்தி விட்டா சரி இல்ல சாதாரண எங்கட கரண்டியாலேயே மேசன் கரண்டியாலேயே மேல்பாதியா வட்டி போட்டாங்கன்னு சொன்னா இதுக்கான சந்து கொத்து விழுந்துடும். அப்படியே பலமா இருக்குமோ? பலமா இருக்கும். ஏன்னு சொன்னா இப்ப வேஸ்ட் இல்லை இதுல. லேபர்களை கொண்டு சீமெந்த அல்றது எல்லாம் விட்டாலும் பிரச்சனையே இல்லை. எல்லாம் நீட்டா இருக்கு. அப்படி ஒட்டியே இருக்குது. இதுக்கு வந்து இப்ப நீங்க கல்லறிஞ்சு போட்டு எத்தனை நாளுக்கு தண்ணி காட்டணும்? நான் குறைஞ்சது 5 நாள் காட்டுவேன். 5 நாளா? ஒரு நாளைக்கு 3 தடவை காட்டுவேன். ஊற போடுறேன் ரோஸ் பேப்பாலே தண்ணி அடிச்சு காட்டிக்கொள்றேன். சரி சரி. அடுத்த இது சாதாரண ஒரு அடிக்கு 6 இன்ச்சு கல். இதுல என்னன்னு சொன்னால் இந்த மிஷின் எனக்கு ஆனதில்லை. வெளியில விற்பனைக்கு ஒரு ஆள் கேட்டபடியா செய்யணும். சரி சரி. இதே முறைக்கா செய்து காட்டுறேன். எவ்வளோ அப்புறமா இது இப்போ 260க்கு செய்து கொடுக்குறேன். 260 இப்படி ஆர்டர்கள் வந்தாலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். என்னால் முடிஞ்ச பட்ஜெட் மாதிரி செய்வேன். எத்தனை நாள் வேணும் இப்படி இந்த மிஷின் செய்யறது? இந்த மிஷின் செய்யறது எனக்கு 1 கிழமை போதுமானது. 1 கிழமைக்கு முடிக்கலாம். எப்படின்னு சொன்னா இந்த பட்ஜெட்டுக்குன்னு சொன்னா சில பொருட்கள் வெளியில எடுக்கலாம், சில பொருட்கள் உள்ள விலைக்கு தான் வாங்கணும். சில பொருட்கள் தேடி எடுத்தோம்னு சொன்னா கொஞ்சம் மலிவா செய்யலாம். இதுக்கு மேலதே மாடல் எடுத்துருவோம். மற்ற மிஷின் எல்லாம் மோட்டர் சாதாரண தண்ணீர் வைக்கிற மோட்டர் எல்லாம் வைப்ரேட் செய்திருக்கு. இது விற்பனை காணபடியா வைப்ரேட் மோட்டரே வேண்டி பூட்டி இருக்கு. அதுக்கான மோட்டர் இருக்கோ? வைப்ரேட்டுக்கான மோட்டரே இருக்கு. இது இயந்திரம் இல்ல தூக்குறதுக்கு. இது சாதாரண தூக்கக்கூடியபடியா கையாலேயே செய்திருக்கிறேன். இது 5 கல். இது 5 கல். இது வந்து எல்லாம் வேலையை கம்ப்ளீட் பண்ற வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே அடிக்குது. 1 நிமிஷத்துக்குள்ளதான் இந்த கல்லுல எல்லாம் வருது பாருங்க. இப்ப இதுல என்ன பண்ணும்? இப்ப இது வந்து நிலத்தோட ஃபிட் பண்ணி இருக்கிறீங்க. ஆமா. சிலது கொஞ்சம் மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இந்த சில்லுகள் போட்டுனா அப்படித்தான் முதலாவது செய்த மிஷின் செய்திருந்தேன். அது கொஞ்சம் மேடைகள் ரிமூவ் பண்ணி செய்யற கொஞ்சம் கஷ்டமன்றபடியா எல்லாத்தையும் பெர்மனண்டா பூட்டிட்டேன். சரி சரி. பாத்தீங்களா இப்ப அடிச்ச கல்லுகளை